கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நான் இப்படி வாசிக்கிறோம்: நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஆலோசனைகளை நாம் கேட்போமா? முதலாவது ஆலோசனை, நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. there is no question of superiority or inferiority, there is no question of leader or servant. ஸோ ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ அன்பும், கிறிஸ்துவ போதனையும், கிறிஸ்துவ பண்பும், கிறிஸ்துவ வாழ்க்கையும். we should submit ourselves, everyone should submit to one another out of reference to Christ. கிறிஸ்து நிமித்தமாக நாம் ஒருவருக்கொருவர் நாம் பணிந்து சொல்ல வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும். எதை அணிந்து கொள்ளணும்? மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். ஸோ கீழ்ப்படிய வேண்டும், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறது. பாருங்கள், இந்த மாதத்தின் முதல் நாளில், இன்றைக்கு இந்த காலை வேளையில், இன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவ அன்போடு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவன்னு சொல்லி பெயர் வைத்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவ சபைகளுக்கு சென்று ஆராதிக்கிறவர்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் அடுத்தவர்களை தங்களுடைய மேன்மையாக சொல்லி எண்ண வேண்டும். பாருங்கள், அது அடுத்தது. அது மறைந்திருக்க சொல்லாமல் நம்ம மேட்டிமையோடு மேன்மையோடு நான் தான் எல்லாம், நம்ம நம்முடைய அகங்காரம், ஆணவம், நம்முடைய பணம், நம்முடைய அழகு, அந்தஸ்து, இதெல்லாம் காட்டக்கூடாது. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி அணிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ரெண்டாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஸோ கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கிருபை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்வோமா? அப்படி நாம் அணிந்து கொள்கிற பொழுது கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்து நமக்கு கிருபையை அளிக்கிறார். அப்படி நாம் கீழ்ப்படியாமல் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் எங்கும் எல்லோருக்கும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, மனத்தாழ்மை அணிந்து கொள்வதாக நடப்போம். மாத்திரமல்ல, அதனால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் அன்பின் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே அதிகாலை வேளையிலே ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆலோசனைக்கு நன்றி செலுத்துகிறோம். சாமி, நாங்கள் இன்று முதல் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒருவர் கீழ்ப்படிந்து நடக்க, தாழ்மையை நாங்கள் அணிந்து கொள்ள கிருபை செய்யும். அதோடு மாத்திரமில்லாமல் புது கிருபைகளால் நிரப்பி எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.